ஹாய் ஹலோ கைஸ். நடா ரொம்ப நாள் கழிச்சு வரான்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் வெயிட்டா இறங்கும். நம்மளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வந்து கெஃபே ஸ்டார்ட் பண்ண போறேன்னு. அன்பார்ச்சுனேட்லி என்னால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால நான் வந்து தோத்து போக மாட்டேன், கீழே விழுவும் மாட்டேன். அதனால நான் வந்து 2 மாசத்துல யோசிச்சு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல ஒரு பக்கம் கெஃபே பீக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே கிளவுட் கிச்சன் அதுவும் பீக்கா தான் இருக்கு. உங்களுக்கு ரெண்டுத்துக்கு நான் டிஃபரன்ஸ் சொல்றேன். என்னன்னா, கிளவுட் கிச்சன் வந்து டைனிங் இருக்காது, அதே கெஃபேல வந்து டைனிங் இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சேம். என்னன்னா, கெஃபேக்கு போனீங்கன்னா உங்களால உட்காந்து சாப்பிட முடியும், கிளவுட் கிச்சன்னா உங்களால உட்காந்து சாப்பிட முடியாது. இது ரெண்டு தாங்க சார் கிளவுட் கிச்சனுக்கும் கெஃபேக்கும் டிஃபரன்ஸ். ஆனா இதுல ரெண்டுத்துலயும் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இதுல ஒரு 2 லட்சம் வருதுன்னா இதுல ஒரு 1.5 லட்சம் பக்கம் கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கு. ஆனா மெயினா நீ என்ன கொடுக்குற, என்ன மெனு ஃபிக்ஸ் பண்ற, அதுதான் இங்க மேட்ரு. அப்படிதான் நான் கரெக்டா பார்த்து பார்த்து கெஃபேல என்ன வச்சிருப்பாங்களோ அது சேம் ப்ராசஸ், அது எல்லாம் இருக்கிறதும் நானும் நம்ம கிளவுட் கிச்சன்ல வச்சிருக்கேன். உங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் பிரீஃபா கட்டுறேன். மெயினா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் எனக்கு தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லிக்கிறேன்னா, என்னை நீங்க 2 மாசமும் பார்க்காம மறந்து போயிருப்பீங்க. அதனாலதான் நான் மீண்டும் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்கும். நான் எல்லாமே சொல்றேன், நம்ம கிச்சனை காட்டுறேன், என்னென்ன மெனு இருக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன். வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், நான் உங்க குணா. நம்ம வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே யாரும் எடுக்க முடியாத சேலஞ்ச் எடுத்திருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஸ்விக்கியில் வந்து 100 நாள்ல ஓட்டி அதில் வர காசை வச்சு பாட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு பையன் கூட 3 வருஷமோ 2 வருஷமோ பக்கம் சேலஞ்ச் பண்ணி நான் வீடை கட்டுறேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டுன்னு கிடையாது, டிஃப்ரெண்ட்டுன்னே கூட வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளவுட் கிச்சன்ல இருந்து 1 இயர்லேயே ஒரு பிரம்மாண்டமான கெஃபே ஸ்டார்ட் பண்ற போற பிளான்ல தான் நான் இறங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் கெஃபே போகணும் தான் பிளான்ல இறங்கினேன். பட் ஆனா என்னால அது முடியல. ஏன்னா இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷன்ல ஒரு கடையை பார்க்கணும்னா கூட ஒரு 5 லட்சம் அட்வான்ஸ் இல்லாம போய் கடையவே பார்க்க முடியல. அதே 5 லட்சத்துல நான் வந்து கிளவுட் கிச்சனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கெஃபேக்கும் கிளவுட் கிச்சனுக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கிளவுட் கிச்சன்ல நம்மளால உட்காந்து சாப்பிட முடியாது. ஆனா கெஃபேல நம்மளால ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் சாப்பிடலாம். ஆனா அங்க கெஃபேல கிடைக்கிற மெனு அதே கிளவுட் கிச்சன்லயும் கிடைக்கும். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பெரும்பாலும் சிட்டில வந்து இப்போ சென்னை மாதிரியும் பெங்களூர் மாதிரியும் கோயம்புத்தூர் மாதிரியும் சிட்டிஸ்லாம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த அப்புறம் வந்து பைக் டாக்ஸி, ரெட் டாக்ஸி, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிகமா பீக்ல இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 70% ஆன்லைன்ல சாப்பிட்ற பீப்புள்ஸா தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து காலேஜ் பசங்க இருக்காங்க. அதே மாதிரி ஐடி பார்க்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வேலைக்கு வரதா இருக்கட்டும், இவங்க எல்லாமே மோஸ்ட்லி ஸ்விக்கி சொமேட்டோவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால நான் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் என்ன இறங்கியிருக்கேன்னா, ஓகே ஏன்டா நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இந்த வயசுலயே கெஃபே ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வயசு 22 தான் ஆகுது. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் கெஃபே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி ஓகே, வயசு ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது, ஓகே இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுத்துரு அப்படி இப்படின்னாங்க, பிளாப்லான்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவானே, நம்ம அப்படியே கிளவுட் கிச்சனா ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் 2 மாசமா சாரி 1 மாசமா நல்லா ரெடி பண்ணி 1 மாசத்துல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட ரெவன்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸா போடுறேன். சத்தியமா சொல்றேங்க, ஓ பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் மாசமே நீ இவ்வளவு எடுத்திருக்கியாடா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. நான் ஆல்ரெடி இங்க ஒட்டி கூட வச்சிருக்கேன். இங்க அப்படியே காட்டுறேன். சரி நான் 1 மாசம் சொல்லிட்டேன், 2 மாசம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மாசம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரல் மாசத்துல நான் ப்ராடக்ட்டே வந்து நான் 24,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா 2வது மாசம் நான் 27,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த மாசத்துல டோட்டல் சேலே 35,000 ரூபாய் சம்திங் தான். ஆனா இதுல வீட்டு வாடகை எல்லாம் போய் இது எனக்கு ப்ராஃபிட் 8,000 ரூபாய் கிடைச்சது. ஆனா மே மாசம் போன மாசம் நான் ப்ராடக்ட்டே வந்து 27,000 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ரெண்ட் வந்து 10,000 ரூபாய். ஏன்னா எனக்கு டோட்டல் சேல் 76,000 ரூபாய், ப்ராஃபிட்டே 30,000 ரூபாய் எனக்கு நின்றுச்சு. ஒரு நார்மல் கிளவுட் கிச்சன் தான், ஓகேவா? 30,000 ரூபாய் ப்ராஃபிட். இதுல கரண்ட் பில்லு எல்லாமே இன்க்ளூடிங் போக. இது அடுத்த மாசம் இப்போ ஜூன்ல எவ்வளவு ப்ராஃபிட் நிற்கும் அப்படின்னு நான் அதுவும் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். அப்படியே வா. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம கிச்சனை காட்டுவோம் டைரக்டா. அப்படியே நீங்க பாருங்க. அவ்வளோக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது, ஆனா எனக்கு இது பிரம்மாண்டம் தான். வாங்க நான் காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் கொட்டி வச்சிருந்தேன். பட் ஆனா இந்த டேப் வந்து எடுத்துக்குது. இதையும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணுவோம். நம்ம ரூம்ஸ் காட்டுங்க. இங்க பாரு, அப்படியே பொறுமைங்க வாடா. இங்க வா காட்டு. இங்க பாருங்க, நான் வந்து ரோஸ் மில்க் வந்து எல்லா பிராண்ட்ஸ்லயும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு இருக்கிறதுல 2 தான் பீக்கு. இந்த மலவாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ரோஸ்.
இது 2 தான் பிக். நான் இது 2லயுமே ஒரு டைம் இது ட்ரை பண்ணி இது ஒரு டைம் அப்படி இப்படின்னு பார்த்து தான் இருந்தேன். அதே மாதிரி பாதாம்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும். MTR இவங்க தான் வந்து பாதாம்ல கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். அதே மாரி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாயேன். மில்க் ஷேக்ஸ் நான் வந்து இருக்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கட்டு மில்க் ஷேக். நான் இருக்க எல்லா மில்க் ஷேக்கும் இது வந்து 350 ml, இது வந்து இது 3 350 ml, இது வந்து 200 ml, இது 250. இது வந்து ஆக்சுவலி நான் எதுக்கு வச்சிருக்கேன், என்னடா பார்க்க என்ன டாப்பா மாதிரி இருக்கேன்னா, இதுவும் நான் ஒரு காரணமா தான் வாங்கினேன். ஆனா இது அப்படியே இந்த பிளான் எனக்கு கைவிட்டுது. ஆனா எனக்கு இது பாட்டில தூக்கி போட மனசு வரல. இது வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்னடா ஸ்டிக்கர் பிரிச்சு வச்சிருக்கனாலும் உங்களுக்கு தெரியாது. இது வந்து நுட்டலா. நான் வந்து எடுத்தோடனே பெரிய டப்பா, ஏன்னா நுட்டலா வந்து இருக்கிறதுல ரேட் அதிகம். அதனால நான் நுட்டலா வந்து சின்ன பாட்டில் தான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஜாம், எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க. ஸ்டிக்கர் அது வந்து ஊறி போயிடுச்சு. நம்ம பக்கத்துல எங்க கட்டுறேன். இது வந்து மேகி போர்ட் பாருங்க, 3 இது. ஃபர்ஸ்ட் இதுதான் ட்ரை பண்ணோம். ஆனா கொஞ்சம் ஒயிட் கலர் மேகி எல்லாம் போடும் போது அழுக்காகுதுனால நான் மேகி வந்து இந்த இதை அப்படியே நான் பிளான கை விட்டேன். 2வது நான் வாங்கினதான் இந்த 2 போலும். இது வந்து 350 ml, இது வந்து 500 ml. இது எதுக்கு நான் யூஸ் பண்றேன்னா மேகிக்கு, இது வந்து நான் பாஸ்தாக்கு யூஸ் பண்றேன். சப்போஸ் பவுல் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பவுல் இப்போ இது வந்து அடிக்கடி இதுவே ரேர் ஆகுது. ஏன்னா இது வந்து மூடி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், செம்ம லுக்கா இருக்கும். அதனால இதுவே அடிக்கடி மூடிடுது, இதுவே தீந்து போயிருது. ஓகே, இதுதான் இங்க இதுதான் வச்சிருக்கேன். அப்புறம் சும்மா நம்ம அப்பப்போ எக்ஸசைஸ் பண்றதுக்கு சாரி செருப்பு வர வீட்டுக்குள்ள வச்சுட்டேன். வெளில தான் ஆல்ரெடி வைக்கணும். சரி ஓகே, இதை நான் தூக்கி போட்டுருவோம். அப்புறம் ஒன்றும் இல்லை, நார்மலா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் போடணும். அப்படியே வா காட்டுறேன். இங்க வருங்க, இங்க வந்து குர்குரே வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து மெனு உங்களுக்கு சொல்லி ஆகணும். மெனு சொல்றேன், ஏன்னா நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காட்டிடுறேன். குர்குரே வச்சிருக்கேன். இங்க வந்து ஓரியோ கிட்கேட் இருக்கும். அப்புறம் ஸ்டாக்லாம் கொஞ்சம் அடிக்கிடுவோம். அப்படியே இங்க பாருங்க சாமி ரூம். இதுதான் நம்மளோட சாமி ரூம். எங்கேயா இருந்தாலும் பக்தியோட இருக்கணும். பக்தி இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறுவோம். அப்புறம் இங்க மில்க் ஷேக் பாட்டில் வச்சிருக்கு பாருங்க. இதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க 350 ml. இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா நல்ல குவாலிட்டி. இது ஒரு பாட்டிலே சம்திங் 9 பைசா புள்ளி கம்மா வருது. ஆனா 10 ரூபான்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. மேகி வந்து எப்பயுமே பாக்ஸா தான் வாங்கிடுவோம். பாக்ஸ் வாங்கினோமா அப்படியே அவுட் பண்ணிடுவோம். இது வந்து மூடி அப்படியே ஃப்ரிட்ஜை கட்டு. நம்மள்ட்ட மெயினா ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. கிளவுட் கிச்சனுக்கு போதும் இது ஒரு ஃப்ரிட்ஜ். இவருங்க ஃப்ரிட்ஜில் பழம் என்னடா அப்படியே அறுத்து வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஃப்ரிட்ஜில் எதுவும் ஆகாது. பால் இங்கே வச்சுப்பேன். ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் அப்பப்போ ஆர்டர் பண்ணனா இதுக்குள்ள வச்சுக்குவேன். பிரெட் இருக்கு. பிரெட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் இது வந்து 3 டேஸ்க்கு தான் இந்த பிரெட். இங்க வந்து பட்டர் வச்சிருப்போம், ஃப்ரூட்ஸ் வச்சிருப்போம். இந்த வந்து இங்க பாருங்க ஓஷன் ப்ளூ. இது ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இது வந்து உடம்புக்கும் நல்லது. ஆனால் இந்த இதில் மொஜிட்டோவில் தான் ஆக்சுவலி இது போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வர ரெட் ரோ, இந்த டைம் ரெட் ரோ தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் அப்பப்போ வச்சுக்குவேன். அப்படியே வந்துட்டிங்கன்னா ஒரு சாண்ட்விச் டோஸ்டட் இருக்கு. ஏன்னா மெயினாக சாண்ட்விச்சுக்கு டோஸ்டட் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் ரெஸ்ட் ரூமு. அப்படியே ரெஸ்ட் ரூம் மேலே கட்டுற போதும். இங்கே தான் நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஏதோ ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணோன்னா இங்கே தான் வச்சு கட் பண்ணுவேன். அப்புறம் சாஸ்லாம் இருக்கு. இது வந்து கார்லிக் சாஸு, இது வந்து செஸ்வான் சாஸு, இது வந்து தந்தூரி, மயோனிஸ், பட்டர் அப்பப்போ வேணுங்கும் போது எடுத்து வச்சுக்கோம். என்னடா சைடில் எல்லாம் நியூஸ் பேப்பர் ஒட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நான் அந்த ஸ்பாய்லர் கவர் வந்து ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது வந்து கொடுத்துருக்கேன். அது இன்னும் ஆர்டர் வரல. சரி அதுக்குள்ளே அழுக்காகுதுன்னு நியூஸ் பேப்பர் தான் நம்மள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்கனால நியூஸ் பேப்பர் நான் ஒட்டி விட்டேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட FSI சர்டிஃபிகேட். இது வந்து ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்ம 2 கடை வச்சிருக்கோம் கிளவுட் கிச்சன்ல. ஃபீல் டேஸ்டின்னு ஒன்று, கோவா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று. 2 கடையும் நம்மளது தான். நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல 2லயுமே போட்டாலும் உங்களுக்கு அதே பிரைஸ் தான் கட்டும். ஏன்னா ஒன்றுல மிஸ் ஆனா கூட இன்னொன்றுல நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது. பாருங்க நாங்க சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு. இருங்க எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி தான் கம்மியாக வச்சிட்டோம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட அப்பப்போ வேணுங்கும் போது எடுத்து வச்சுக்கும் பவுலு. அப்புறம் இதுல தான் பிரெட் ஆம்லெட் கொடுப்போம். இதுல வந்து ஆம்லெட் கொடுப்போம். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே முட்டை இருக்கும். ஒரு அட்டை முடிஞ்சு நாளைக்கு பார்த்துக்கலாம். வாட்டர் பாட்டில் அப்படியே கீழே கட்டுறோம். வாட்டர் பாட்டிலும் நம்மள்ட்ட இருக்கு. இந்த மேகி போல் ஸ்டாக் வச்சிருப்போம். இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் இருக்கு. இதெல்லாம் இவ்வளோதான். அப்படியே வாங்க. அது பாருங்க பாஸ்தா. இந்த பாஸ்தா நல்லா இருக்கும். நான் இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் எல்லாமே இருக்கு. ஓகே வாங்க அப்படியே நம்ம போய் பேசுவோம். சாமி கும்பிட்டு சாமியே ஒரே வருஷத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய கெஃபேவா ஆரம்பிக்கணும். நீங்க தான் என் கூட இருக்கணும். அதை தாண்டி நான் அவங்கள தான் பார்த்து கும்பிடணுமே. ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் அவசியம் கிடையாது.
எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் எவ்வளோ இது வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. எத்தனை கடையா இருக்கும், பெரிய பெரிய கடை இருக்கும். 200 கொடுத்துலாம் நீங்க அதை வாங்குறீங்க. ஆனா நான் அது ஒரு 100 கொடுத்தா கூட நீங்க யோசிக்கிறீங்க, ஓ எங்கடா புதுசா இருக்கு, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதான்னு. அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெஸ்ட் உங்களுக்கே நல்லா புரியும். அங்க அப்படியே பேசுவோம். அங்க மெயினா சொல்லணும்னா, இந்த வீட்ல நானும் என் தம்பி மட்டும்தான் இருக்கோம். 2 பேர் தான் இருக்கோம். இந்த ரூம்ல தான் நாங்க படுத்துக்குவோம். இங்க தான் வந்து ஸ்டூடியோ செட்டப்பு. இது வந்து மெயினா சின்ன வயசுல நான் வாங்கினேன். ஆனா இப்போ வந்து அந்த ஜிம்லாம் போயிடுச்சு. இதை நான் வந்து ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம கிராஜுவேட் கொடுத்தது. எல்லாம் இப்போ வச்சிருப்போம். அப்படியே ரூம் பேச்சுலர் ரூம்னாலே கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான். ஓகே, எல்லாம் இவ்வளவுதான். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ வந்து என்னோட கிராண்டு கிளவுட் கிச்சன் டு கெஃபேவா கன்வெர்ட் பண்றது. இதெல்லாம் இதுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மெயினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். நான் எப்படி ரெடி பண்றேன், என்னென்ன இருக்கு மெனு. சாரி மெனு சொல்ல மறந்துட்ட பாருங்க. நம்மள்ட்ட வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, அப்புறம் வந்து மேகி இருக்கு, சாண்ட்விச், பன் ஐட்டம்ஸ்லாம் அதிகமா இருக்கு, ஆம்லேட் இருக்கு, பிரெட் ஆம்லேட் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு 6 6 to 7 வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் கீழே கூட கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஐடி, நம்ம ஸ்விக்கி சொமேட்டோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காம 2 ஐடி இருக்கு. ஒன்று வந்து ஃபீல்ட் டெஸ்ட், இன்னொன்று வந்து கோவா எக்ஸ்பிரஸ். ரெண்டுலையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மந்த் தான் கொஞ்சம் டல்லா போச்சு. ஆனா செகண்ட் மந்த் வந்து நல்லாவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடா ரெகுலர் கஸ்டமரா நிறைய கிடைச்சிருக்காங்க. இனிமேட்டு தான் அப்படியே வந்து டீ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 வீக், இப்போ நான் இந்த இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு 1 வீக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து டீ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட ஒப்பீனியன் உங்களுக்கு நல்லா சொல்லுங்க. நீங்க கோயம்புத்தூர் மக்கள் இருக்கீங்க. ஆல்ரெடி எவ்வளவோ பெரிய பெரிய டீ கொடுக்குற பிராண்ட்லாம் இருக்கு. ஆனா அந்த இதையும் நான் அடிச்சு தூக்குற அளவுக்கு எங்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கு. என்னால அந்த அளவுக்கு என்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நான் எடுத்தோன்னே நான் ஆனா ஆக்சுவலி நான் படிச்சது ஆனா கிரிமினாலஜி தான். என்னடா சம்மந்தம் இல்லாம ஏதோ வந்து ஒர்க் பண்றீங்களா? ஆனா எனக்கு படிக்கணும்னா ஏதோ ஒரு எப்படி சொல்லணும், எனக்கு ஒரு டிகிரி வேணும் அந்த கான்செப்ட்ல தான் படிச்சேன். ஏன் நீ அதை போய் வந்து ஒரு கேட்டரிங் படிச்சுக்கலாம்னு சொல்லுவீங்க. ஆனா எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. அதே மாதிரி நான் படிச்சேன். என்னால நான் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். நான் என்னதான் கெஃபேவே வச்சாலும் ஆனா நான் போலீஸ் ஆயிட்டு வந்து கெஃபேவோட கூட இருப்பேன் கண்டிப்பா. ஓகே, என்னடா பிளா பிளாப்லான்னு பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்ததுன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ். மறக்காம நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் போடுங்க. ஒன்ஸ் டைம் நீங்க ஆர்டர் பண்ணுங்க போதும். பை கைஸ்.